வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. ஏறக்குறைய 35 செய்திகள் என்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, பிரதமர் மாக்கானியினுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதே போல அல்பர்டாவினுடைய வாக்கெடுப்பிலே மத்திய அரசினுடைய தலையீடு இருக்காது என்று சொல்லி பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார். அதே போல அல்பர்டா சுதந்திர வாக்கெடுப்பு பிரெக்சிட் போன்ற ஒரு ஆபத்தான பந்தயம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். மேலும் கனடா மற்றும் ஜெர்மனி இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க LNG எரிசக்தி ஒப்பந்தம் பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதே போல கனடா அதிநவீன விமானங்கள் 10 எடுத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே போல ஒன்டாரியோவிலே ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய பின்னணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய வர்த்தக லாரிகளிலே டேஷ்கேமை கட்டாயமாக்குகிற ஒரு சட்டம் ஒன்று நிறைவேறி இருக்கின்றது. அதேபோல விக்டோரியா பள்ளி வாரிய அறங்காவலர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேலும் மாகாண பிரீமியர்கள் மாநாட்டிலே அல்பர்டா பிரிவினை தொடர்பான ஒரு விவாதம் வந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, ஏராளமான கிரைம் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அனைத்தையும் தொகுத்ததாகத்தான் இந்த செய்தி தொகுப்பு இருக்க போகிறது நேர்களே. சோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், விரிவாக செய்திகளை பார்க்கலாம். கனடாவை மேலும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் மாற்றுவதற்கு பிரதமர் மாக்கானி புதிய நடவடிக்கைகள் சிலவற்றை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் மாக்கானி கடந்த புதன்கிழமை காலை ஒட்டவாவில் இருக்கின்ற தேசிய தலைநகர் பிராந்தியத்திலிருந்து, அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் இருந்து கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய கொள்கைகளை அறிவித்தார். முன்கூட்டியே பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர் மத்தியிலே இந்த அறிவிப்பு காலை 8:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த தேசிய லிபரல் கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்ட அவர் பிற்பகல் 12:50 அளவிலே மிலானோ கார்டினோ 2026 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் வீரர்களை கௌரவித்தார். பின்னர் தனது பொருளாதார பல்வகைப்படுத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக முதலீடுகளை ஏற்கும் நோக்கிலே நியூயார்க் நகருக்கு புறப்பட்டு சென்றார். அல்பர்டா மாகாணத்தின் பிரிவினை தொடர்பாக இந்த இலையுதிர் காலத்திலே நடைபெறவுள்ள வாக்கெடுப்பிலே மத்திய நாடாளுமன்றம் தலையிடாது என்று பிரதமர் கானி திங்களன்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார். முன்னதாக மாகாண பிரிவினை வாக்கெடுப்புகளை நிர்வகிக்கின்ற மத்திய தெளிவு சட்டம் அல்பர்டா விவகாரத்திலே பயன்படுத்தப்படலாம் என அவர் சூசகமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட பிரதமர் இது நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு தீர்மானமாகவும் நிறைவேற்றப்படாது என உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கனகஸ்கிஸில் நடைபெறுகின்ற மேற்கு மாகாண முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையிலே பிரிவினை என்பது அல்பர்டா மக்கள் மட்டும் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று என அம்மாநில முதல்வர் டேனியல் ஸ்மித் உறுதியாக தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அல்பர்டாவின் சுதந்திர வாக்கெடுப்பை 2016 ஐக்கிய ராஜ்யத்தில் நடந்த பிரெக்சிட் நிகழ்வுடன் ஒப்பிட்ட பிரதமர் மாக்கானி இது அல்பர்டா மக்களே பின்னர் வருந்தக்கூடிய ஒரு மிகவும் ஆபத்தான பந்தயம் என எச்சரித்துள்ளார். ஒட்டாவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தினுடைய ஆளுநராக பிரெக்சிட் வாக்கெடுப்பின் போது தனக்கிருந்த அனுபவத்தை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 19 பிரிவினை குறித்த வாக்கெடுப்பு நடக்கும் என அல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் அறிவித்திருக்கிறார். ஒரு புதிய ஆங்கஸ் ஸ்ட்ரீட் கருத்து கணிப்பின்படி 60% அல்பர்டா மக்கள் கனடாவிலேயே தொடர்ந்து இருக்க விரும்புவதாகவும் 35% மட்டுமே பிரிவினைக்கு ஆதரவாக வாக்களிக்க விரும்புவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஐரோப்பாவின் ரஷ்ய எரிசக்தி சார்பை குறைக்கும் நோக்கிலே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஜெர்மனிக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை, அதாவது LNG கேஸை ஏற்றுமதி செய்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இந்த வாரம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. முந்தைய ட்ரூடோ அரசாங்கம் கனடிய LNG ஏற்றுமதிக்கு ஜெர்மனியில் வர்த்தக வாய்ப்புகள் இல்லை என தெரிவித்திருந்த நிலையிலே கானி அரசாங்கம் அதனை மாற்றியமைத்து கிட்டிமேட்டில் உள்ள LNG கனடா பேஸ் 2 திட்டத்தை ஒரு முக்கிய தேச கட்டமைப்பாக அங்கீகரித்துள்ளது. எரிசக்தி அமைச்சர் டிம் ஹேட்சன் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வான்கூவரிலே வைத்து வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் வர இருக்கின்ற காட்டுத்தீ அபாயங்களை கட்டுப்படுத்துகின்ற நோக்கிலே மாகாண மற்றும் பிராந்திய முகவர் நிலையங்களின் பயன்பாட்டிற்காக 10 புதிய விமானங்களை மத்திய அரசு குத்தகைக்கு எடுத்திருப்பதாக அமைச்சர் எலினோர் அறிவித்திருக்கின்றார். கனடிய காடு தீயணைப்பு மையத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த விமானங்கள் பகிரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பிரிட்டிஷ் கொலம்பியா நிறுவனங்களிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்ட ஏர்பஸ் ஹெலிகாப்டர்கள், ஏர் டேங்கர்கள் மற்றும் 5000 லிட்டர் தண்ணீர் அல்லது ரசாயனத்தை தாங்கிச் செல்லுகின்ற 2 சிகோஸ்கி S-92A ஹெலிகாப்டர்கள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இதேவேளை இப்படியான தற்காலிக தீர்வுகள் இல்லாமல் நிரந்தரமான தேசிய தீயணைப்பு விமானப்படை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. நீண்ட காலமாக நிலவுகின்ற நிதி பற்றாக்குறையை கண்டித்து ஒன்டாரியோ பொதுச்சேவை ஊழியர் சங்கம் விடுத்திருக்கின்ற ஒரு அழைப்பின் பேரில் ஆயிரக்கணக்கான சமூக மற்றும் சமுதாய சேவை ஊழியர்கள் மாபெரும் வேலை நிறுத்த போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் அடிப்படை நிதியுதவி பல ஆண்டுகளாக அதிகரிக்கப்படாததால் நிறுவனங்களின் இயங்கு செலவுகள் அதிகரித்துள்ளன என்றும் இதனால் பல ஊழியர்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக இரண்டாவது வேலையை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான மனநல போதைப்பொருள் மறுவாழ்வு மற்றும் வீட்டு வசதி சேவைகள் கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கிலே அனைத்து வர்த்தக லோரிகளிலும் டேஷ் கேம்களை பொருத்துவதை கட்டாயமாக்குகிற சட்டம் மூலம் மாகாண சட்டமன்றத்திலே 3வது வாசிப்பிலே வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரால் முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் பெரிய வர்த்தக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் மற்றும் ஹிட் அண்ட் ரன் போன்ற போக்குவரத்து விதிமீறல்களை விசாரிப்பதிலே போலீசாருக்கு பெரிதும் உதவும் என்று நம்பப்படுகிறது. சிறிய லொரி உரிமையாளர்களுக்கு ஏற்படுகின்ற செலவு மற்றும் தனியுரிமை கவலைகள் குறித்து சில விவாதங்கள் எழுந்த போதிலும் கனடிய மாகாணங்களிலேயே வர்த்தக வாகனங்களுக்கு டேஷ் கேம்களை கட்டாயமாக்குகின்ற முதல் மாகாணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா உருவெடுத்திருக்கிறது. பள்ளி வளாகங்களுக்குள் சீருடை அணிந்த போலீசார் நுழைவதற்கு தடை விதித்தமைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட கிரேட்டர் விக்டோரியா பள்ளி வாரியத்தினுடைய அறங்காவலர்கள் சட்ட மற்றும் நிர்வாக மறு ஆய்வுக்கு பின்னர் தங்களது பதவிகளிலே மீண்டும் அமர்த்தப்பட இருக்கிறார்கள். விளிம்பு நிலை மாணவர்கள், பழங்குடியினர் மற்றும் கருப்பின மாணவர்களின் உளவியலில் போலீசாரின் இருப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கவலையின் அடிப்படையிலேயே இவர்கள் இந்த தடையை விதித்திருந்தார்கள். இருப்பினும் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி மாகாண அரசாங்கத்தினால் இவர்கள் பதவி நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இந்த பதவி மீட்பானது பள்ளிகளில் போலீசாரின் வகிபாகம் குறித்த விவாதத்தை நாடு முழுவதும் மீண்டும் கிளப்பியிருக்கிறது. அல்பர்டாவின் கனகஸ்கிஸில் நடந்து முடிந்த மேற்கு மாகாண பிரீமியர்களினுடைய மாநாட்டிலே பிரிவினை குறித்த அல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித்தின் வாக்கெடுப்பு அறிவிப்பே முழுமையான ஒரு விவாத பொருளாக மாறியது. மாகாணங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை பற்றி பேச ஒன்று கூடியுள்ள நிலையிலே கனடாவை உடைத்து பிரிந்து செல்வது குறித்து மாநாட்டை நடத்துவோரே சிந்திப்பது வியப்பளிக்கிறது என பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பிரீமியர் டேவிட் எபி தனது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். அதேபோல சஸ்காச்சுவான் பிரீமியர் ஸ்காட் மோ ஸ்மித்தினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவளித்தார். பிரதமர் கானி இந்த மாநாட்டிலே காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருந்தார். ஒன்டாரியோ மாகாணத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நகராட்சி நடத்தை விதிகள் மற்றும் கவுன்சிலர் சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. பல நகர சபைகளிலே சமீப காலமாக எழுந்த பல்வேறு நடத்தை மீறல் சர்ச்சைகளை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்களுக்கு தெளிவான பொறுப்புக்கூறல் தரநிலைகளை உருவாக்குகின்ற நோக்கிலே இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது நகர்ப்புற ஒருமைப்பாட்டு ஆணையர்களுக்கு, அதாவது இன்டெகிரிட்டி கமிஷனர்ஸுக்கு, கவுன்சிலர்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்க வலுவான அதிகாரங்களை வழங்குவதுடன் கடுமையான விதிமீறல்களுக்கு பலமான தண்டனைகளையும் உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தாலியில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான மிலானோ கார்டினா குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரர்களை பிரதமர் மார்க் கானே ஒட்டாவாவிலே இருக்கின்ற சர் ஜோன் ஏ மெக்டொனால்ட் கட்டடத்தில் வைத்து கௌரவித்தார். ஸ்கையிங், ஸ்கேட்டிங், கர்லிங் மற்றும் ஹாக்கி உள்ளிட்ட பல போட்டிகளிலே கனடிய வீரர்கள் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். தனது உரைக்கு பின்னர் பிற்பகல் 1:10 அளவிலே கனடாவின் ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் கர்லிங் அணியினருடன் இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்விலும் பிரதமர் கானே கலந்து கொண்டார். சர்வதேச அரங்கிலே கனடாவின் தூதுவர்களாக திகழும் விளையாட்டு வீரர்களை பாராட்டுவது இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. கூட்டாட்சி சுகாதார அமைச்சர் மர்ஜோரி மிஷேல் ஸ்கார்பரோ நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் கோட்டேவுடன் இணைந்து அப்பகுதியிலே உள்ள நகர்ப்புற மக்களுக்கான புதிய சுகாதார மேம்பாட்டு திட்டத்தை மே 26 அன்று அறிவித்தார். நகர மையங்களை விட சுகாதார சேவைகளை பெறுவதிலே ஸ்கார்பரோ போன்ற புற நகர் பகுதிகள் வரலாற்று ரீதியாகவே பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன என்றும் கார்னி அரசாங்கத்தின் வாக்குறுதிகளுக்கு அமைய போதிய சேவைகளற்ற நகர்ப்புறங்களிலே மனநல சேவைகள், ஆரம்ப சுகாதார கவனிப்பு மற்றும் சமூக சுகாதார வளங்களை மேம்படுத்துகிற நோக்கிலே இந்த சிறப்பு நிதி முதலீடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் மிகவும் விலையுயர்ந்த வீடமைப்பு சந்தையை கொண்ட வான்கூவரிலே கூட்டாட்சி வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சரான கிரேகர் ரெபர்ட்சன் புதிய வீடமைப்பு திட்டங்களை அறிவித்தார். கானி அரசாங்கத்தின் வீட்டு வசதி முடுக்குவிப்பு உத்தியினுடைய ஒரு பகுதியாக கட்டுமான அனுமதிகளை துரிதப்படுத்துதல், மக்கள் அடர்த்தியை அதிகரிப்பதற்கான ஊக்கத்தொகைகளை வழங்குதல் மற்றும் பிரதான நகரங்களில் வீடமைப்பை ஆதரிக்கும் உட்கட்டமைப்புகளுக்கு நிதி அளித்தல் ஆகியவற்றை
செயற்படுத்த இருக்கிறார்கள். முன்னாள் வான்கூவர் மேயரான அமைச்சர் ராபர்ட்சன் மேற்கு கடற்கரை பிராந்திய வீடமைப்பு நெருக்கடியை தீர்க்கின்ற ஒரு முக்கிய தலைவராக விளங்குகிறார். 2026 ஆண்டின் 5வது மாதாந்திர கனேடிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய அதாவது சிபிபியினுடைய முதியோர் பாதுகாப்பு OAS மற்றும் உத்தரவாத வருமான துணை GIS கொடுப்பனவுகள் புதன்கிழமை மே 27 அன்று பயனாளர்களின் கணக்குகளில் நேரடியாக வைப்பிடப்பட இருப்பதாக சர்வீஸ் கனடா உறுதிப்படுத்தி இருக்கிறது. 65 வயதில் ஓய்வு பெறும் தகுதி வாய்ந்த புதிய பயனாளர்கள் அதிகபட்சமாக மாதாந்தம் $1507.65 வரை சிபிபி பெற முடியும். இதன் தற்போதைய சராசரி கொடுப்பனவு $925 என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2026 முதல் சிபிபி பெறுநர்களுக்கு 2% பணவீக்கத்துடன் கூடிய அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான குறைபாடுகள் உள்ள தொழிலாளர்கள் $1741 வரையும், விதவைகள் $904 வரையும் பெற முடியும். 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு OASஇல் வழங்கப்பட்ட 10% நிரந்தர அதிகரிப்பு தொடர்கிறது. சிபிபி மற்றும் OAS இரண்டையும் பெறுகின்ற முதியவர்கள் இந்த மாதம் அதிகபட்சமாக $2325 வரை பெற முடியும். அல்பர்டா மாகாணத்தில் உள்ள தகுதி வாய்ந்த குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களை கொண்ட குடும்பங்களுக்கான அல்பர்டா குழந்தை மற்றும் குடும்ப சலுகை அதாவது ACFB காலாண்டு கொடுப்பனவானது மே 27 அன்று வழங்கப்பட இருக்கின்றது. 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வளர்க்கும் செலவுகளை சமாளிக்க உதவுகின்ற நோக்கிலே மாகாண அரசாங்கத்தின் சார்பாக கனடா வருவாய் முகமையினால் இந்த வரி இல்லாத கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. வருடாந்திர வருமான வரியை தாக்கல் செய்த தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கிலோ அல்லது காசோலையாகவோ இந்த தொகை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குடும்பங்கள் தங்களது CRA மை அக்கவுண்ட் மூலம் தகுதி மற்றும் கொடுப்பனவு தொகையை சரிபார்த்துக் கொள்ள முடியும். CIBC மற்றும் ரெனைசன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்த கனடியர்கள் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட $11 மில்லியன் மதிப்புள்ள கிளாஸ் ஆக்ஷன் செட்டில்மெண்ட் ஊடாக இழப்பீடு பெற தகுதி பெற்றிருக்கிறார்கள். நிதி முகாமைத்துவ நடைமுறைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் எழுந்த இந்த வழக்கின் தீர்வின்படி தகுதி வாய்ந்த முன்னாள் மற்றும் தற்போதைய முதலீட்டாளர்கள் தங்கள் பங்கை கோர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல முதலீட்டாளர்கள் தங்களுக்கு இழப்பீடு பெற உரிமை இருப்பதையே அறியாமல் இருக்கலாம் என வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரபூர்வ இழப்பீட்டு செயல்முறை மூலம் உரிமைகோரல் படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான விவரங்கள் நீதிமன்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எட்மண்டன் நகர வீட்டு உரிமையாளர்களுக்கு 6.9% நகரசபை வரி உயர்வுடனான வருடாந்திர சொத்து வரி அறிவிப்புகள் இந்த வாரம் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதன்படி $4,92,500 மதிப்புடைய சராசரி ஒற்றை குடும்ப வீட்டின் உரிமையாளர் சுமார் $5,104 வரியாக செலுத்த வேண்டியிருக்கும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025 நிலவரப்படி நகரின் வீடுகளின் சொத்து மதிப்பு ஒட்டுமொத்தமாக 5.7% அதிகரித்திருக்கிறது. ஒன்டாரியோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிக அளவிலான மக்கள் இங்கு குடிபெயர்வதாலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் பொருளாதார வளர்ச்சியினாலும் எட்மண்டன் ரியல் எஸ்டேட் சந்தையானது வேகமாக வளர்ந்து வருகிறது. வீட்டு மதிப்பீடு தவறானது என கருதுகின்ற உரிமையாளர்கள் அதற்கான மேன்முறையீட்டை செய்வதற்கான காலகட்டமும் தற்போது ஆரம்பமாகி இருக்கிறது. GTA பகுதியில் இருக்கின்ற தெற்காசிய சமூகத்தைச் சேர்ந்த உணவகங்கள் லொரி நிறுவனங்களை இலக்கு வைத்து தொடர்ந்து மிரட்டி பணம் பறித்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலே பாரிய விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாகாண, மத்திய மற்றும் அமெரிக்க சட்ட அமலாக்க கூட்டாளிகளின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் ஃபோ பிரதர்ஸ் எனப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் வலையமைப்பைச் சேர்ந்த 17 பேரை பீல் பிராந்திய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பணம் கொடுக்க மறுத்த வணிகர்கள் தொடர்ந்து இந்த குழுவினரால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களிலே 6 பேர் கனடாவில் இருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தை தற்போது எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பிலே விசாரணைகள் தொடர்வதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். டொரண்டோவின் கெபேஜ் டவுன் பகுதியிலே டாண்டா ஸ்ட்ரீட் மற்றும் சீட்டன் ஸ்ட்ரீட் அருகே இருக்கின்ற ஒரு தனியார் கராச்சிலே கடந்த மே 23ஆம் தேதி அன்று காலை 9:22 அளவிலே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலே 30 வயதுடைய டொரண்டோவை சேர்ந்த பவ் பக்கர் டெம்ப்ளே எனப்படுகின்றவரை மே 25 அன்று போலீஸ் கைது செய்தது. அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் டொரண்டோ பிராந்திய பிணை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். இது 2026ஆம் ஆண்டிலே டொரண்டோ நகரில் பதிவான 10வது கொலை சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த நபரினுடைய அடையாளம் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை. டொரண்டோ நகர மையத்தில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணைகளின் முடிவிலே கனடா முழுவதும் தேடப்பட்டு வந்த மொன்றியலைச் சேர்ந்த 27 வயதான ஸ்டீவன் ஃப்ரைஸ் பியர் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் இது 4வது கைது என்பது குறிப்பிடத்தக்கது.
முன்னதாக 27 வயதான பிராண்டி நோயல் என்பவரும் 22 வயதான ஜெவியன் போஸ்வெல் என்பவரும் 30 வயதான இஸ்லாம் முகமது ரொஹைம் என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதிலே அந்த இஸ்லாம் முகமது ரொஹைம் மீது சட்டவிரோத ஆயுத குற்றச்சாட்டும் 22 வயதான ஜெவியன் போஸ்வெல் மீது கொலை மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளை குற்றச்சாட்டும் பிராண்டி நோயல் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலீசார் தற்போது இந்த வழக்கிலே தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒட்டவா நகர் முழுவதும் உள்ள பல்வேறு சில்லறை வர்த்தக கடைகள் மற்றும் வாகன திரைப்படங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களை குறிவைத்து தொடர்ச்சியாக நடைபெற்ற திருட்டுச் சம்பவங்களின் தொடர்பிலே 29 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த மார்ச் முதல் மே வரையிலான 2 மாத கால பகுதியில் இடம்பெற்ற இந்த திருட்டுச் சம்பவங்களை விசாரித்த ஒட்டாவா போலீசார் குறித்த சந்தேக நபரை கண்டறிந்திருக்கிறார்கள். இவர் மீது 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தேக நபர் நீதிமன்ற விசாரணைகளுக்காக தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறது. மர்மங்கள் பல நீடிக்கின்ற ஹெலிஃபேக்ஸ் காட்டு பகுதியிலே மீட்கப்பட்ட குழந்தையின் உடலம் தொடர்பான விசாரணைகளிலே தற்போது ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. தொடர்பான பின்னணியை பார்த்தமாக இருந்தால் ஹெலிஃபேக்ஸ் நகருக்கு வெளியே இருக்கின்ற ஒரு காட்டு பகுதி ஒன்றிலே புதிதாக பிறந்த குழந்தையொன்றின் சடலம் கடந்த மே 24 ஞாயிற்றுக்கிழமை அன்று போலீசாரினால் மீட்கப்பட்டது. காணாமற் போன குழந்தை தொடர்பில் கிடைத்த தகவலை அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட தீவிர தேடுதலின் முடிவிலேயே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே சடலம் கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலே சுக்பிரீத் சிங் மற்றும் ரமன்தீப் கவுர் ஆகிய இருவர் மீது குழந்தையின் உடலை மறைத்தல், மனித எச்சங்களை அவமதித்தல், போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தல், நீதியை தடுத்தல் ஆகிய 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. குழந்தையின் தாய் தற்போது மருத்துவமனையிலே சுயநினைவற்ற நிலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணைகள் தொடரும் நிலையிலே மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்மிண்டனில் பாயில் ஸ்ட்ரீட் பகுதியிலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே 3 வயதான சிறுமி சந்தேகத்துக்கிடமான முறையிலே சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே கொலை புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். கடந்த மே 23 சனிக்கிழமை இரவு 8:30 அளவிலே சிறுமி நினைவிழந்த நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவசர மருத்துவ குழுவினர் அங்கு சென்றார்கள். எனினும் சிறுமி இறந்துவிட்டதாக சம்பவ இடத்திலேயே அறிவிக்கப்பட்டது. மரணத்தை சுற்றியுள்ள சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகள் காரணமாக இவ்விசாரணையை கொலை புலனாய்வு பிரிவுக்கு மாற்றியிருக்கிறார்கள். சிறுமியின் உடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் RCMP மூத்த அதிகாரிகளின் நடத்தை தொடர்பான முக்கிய விசாரணையின் போது காணாமல் போனதாக கூறப்பட்ட உயர் அதிகாரி ஒருவரின் குறிப்பேடுகள் நீண்ட காலத்திற்கு பின்னர் தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. சுதந்திரமான விசாரணையாளராக நியமிக்கப்பட்ட ஒன்டாரியோ மாகாண போலீசார் இந்த புதிய திருப்பத்தை அடுத்து விரிவான அல்லது புதிய கிரிமினல் விசாரணையை ஆரம்பிப்பது குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள். இது RCMP-யினுடைய மூத்த அதிகாரிகளின் பொறுப்பு கூறல் மற்றும் போலீஸ் விசாரணைகளின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒட்டோவாவின் மேற்கு புறநகர் பகுதியில் உள்ள காப் விமான நிலையத்திலே கடந்த மே 25 திங்களன்று மாலை 6:30 அளவிலே சிறிய செஸ்னா 150 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்திலே விமானத்தில் பயணம் செய்த இருவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தார்கள். மருத்துவ உதவியாளர்கள் அவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளித்தார்கள். 1970களில் தயாரிக்கப்பட்ட இந்த 2 இருக்கைகள் கொண்ட சிறிய விமானம் ஓடு பாதையில் மூக்கு பகுதி தரையில் மோதியவாறு நிற்பது புகைப்படங்களிலே பதிவாகி இருக்கின்றது. விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையிலே கனடிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையானது விசாரணைகளை பொறுப்படுத்தியிருக்கிறது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணத்திலே உத்தியோகபூர்வமாக காட்டுத்தீ பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையிலே இந்த ஆண்டு இதுவரை 6 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக வனத்துறை அதிகாரி மைக் மேன்னி தெரிவித்திருக்கின்றார். இது மாகாணத்தின் வழக்கமான சராசரியை விட சற்று அதிகமாகும். மே இறுதி மற்றும் ஜூன் மாத தொடக்கத்திலே கடல்சார் மாகாணங்கள் முழுவதும் காணப்படுகின்ற அதீத வறண்ட வானிலையே காட்டுத்தீ அபாயத்தை பெருமளவில் அதிகரித்திருக்கின்றது என என்விரான்மென்ட் கனடா தெரிவித்திருக்கிறது. அதிகாரிகள் வான்வழி மற்றும் தரைவழி மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுமக்கள் திறந்த வழியிலே தீ மூட்டுவதை தவிர்க்குமாறும் தீ விபத்துகளை உடனே அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எட்மண்டனில் புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற வீடமைப்பு திட்டங்களில் சமீப காலமாக தீ விபத்துகள் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இதில் 50% அதிகமானவை திட்டமிடப்பட்டு வைக்கப்பட்ட தீ விபத்துகள் என எட்மண்டன் தீயணைப்புத்துறை அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. கட்டுமான தொழிலில் உள்ள உள் மோதல்கள் அல்லது ஏதேனும் குற்றவியல் நோக்கங்களுக்காக இந்த தீ வைப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசாரும் தீயணைப்பு படையினரும் இணைந்து விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த தொடர் சம்பவங்களால் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பாளர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கிறது.
கல்கரியின் பிரதான போக்குவரத்து வீதியான குரோச்சைல்ட் ரயிலிலே கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்ற பாரிய வாகன மோதல் விபத்திலே நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். உயிரிழந்தவரின் அடையாளம் அல்லது விபத்தில் சிக்கிய வாகனங்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. கல்கரியின் முக்கிய வீதியான இதிலே இதற்கு முன்னரும் பல விபத்துகள் பதிவாகி இருக்கின்றது. இந்த விபத்து காரணமாக அப்பகுதியிலே போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு செலுத்தப்படாத ஒரு வாகன தரிப்பிட அபராத சீட்டு ஒன்றின் காரணமாக ஒன்டாரியோவைச் சேர்ந்த நபர் ஒருவரின் சாரதி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. தனது பெயரில் இத்தனை தசாப்தங்களாக ஒரு அபராதம் நினைவில் இருப்பதே தனக்கு தெரியாது என அந்த நபர் கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோவின் நெடுஞ்சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அபராதங்கள் முழுமையாக செலுத்தப்படும் வரை சாரதி சலுகைகளை இடைநிறுத்த முடியும். இதுபோன்ற மிக பழைய சிறு குற்றங்களுக்கு காலாவதி வரம்புகள் மற்றும் சிறந்த அறிவிப்பு அமைப்புகளின் தேவை குறித்தான விவாதங்களை இந்த சம்பவம் தற்போது உருவாக்கி இருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவில் பணிபுரிகின்ற 1000க்கும் மேற்பட்ட ஊபர் சாரதிகள் ஐக்கிய உணவு மற்றும் வர்த்தக தொழிலாளர்கள் சங்கத்துடன் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு ஒப்பந்தம் ஒன்றிலே, அதாவது யூனியன் கான்ட்ராக்ட் ஒன்றிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் கனடாவில் ரோட் ஹெயிலிங் துறையிலே தொழிற்சங்க அங்கீகாரத்தை பெற்ற முதல் சாரதிகளாக இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களிடம் இருந்து வருகின்ற இனவாத தாக்குதல்கள் மற்றும் தங்களுக்கு எதிரான பொய்யான புகார்களை எதிர்கொள்வதற்கு தொழிற்சங்கம் ஒரு சிறந்த தளத்தை வழங்குவதாக சாரதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் கனடாவின் மற்றைய பெரிய நகரங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையலாம் என தொழிலாளர் உரிமை ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். டொரண்டோ தொழில்நுட்ப வாரத்தின் 2வது பகுதியானது கடந்த திங்களன்று மிக பிரமாண்டமாக தொடங்கியது. மே 25 முதல் 29 வரை நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே நகரின் பல்வேறு பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட சிறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், புதிய நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் என சுமார் 25,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தில் கூட்டாட்சி அரசாங்கம் செய்திருக்கின்ற முதலீடுகளால் வலுப்பெற்றுள்ள டொரண்டோவின் தொழில்நுட்ப சூழலை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் வணிக மேம்பாட்டு வங்கி, அதாவது BDC, மே 26 அன்று வெளியிட்டுள்ள வெஞ்சர் கேபிட்டல் நிலவரம் 2026 அறிக்கையிலே கனடாவில் உருவாகுகிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வளர்த்திருப்பதில் உள்ள மூலதன பற்றாக்குறையை தற்போது ஒரு வெறும் சந்தை பிரச்சனையாக மட்டுமன்றி ஒரு தேசிய பொருளாதார இறையாண்மை பிரச்சனையாக, அதாவது நேஷனல் எக்கனாமிக்கல் சவர்னிட்டி இஷ்யூவாக கருத வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றது. கனடா புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் சிறந்து விளங்கினாலும் அவற்றை அடுத்த கட்டத்திற்கு வளர்க்க அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு மூலதனங்களையே பெருமளவுக்கு நம்பியிருக்கின்றது. இதனால் அந்த நிறுவனங்களின் உரிமை மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் வெளிநாட்டவர்கள் கைக்கு செல்வதை தடுக்க உள்நாட்டு மூலதன சந்தைகளை ஆழப்படுத்த வேண்டியது மிக அவசியம் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த செய்தி தொகுப்பு உங்கள் உறவுகள் நண்பர்களுடனும் பகிரப்பட்டால் நிச்சயமாக அது சிறப்பான ஒரு நகர்வாக இருக்கும். கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இந்த செய்தி தொகுப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி.